வணக்கம் மக்களே எனக்கு ஒரு சின்ன டவுட் அது நீங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கூல்ல ஒரு ஹாஸ்டல் இருக்கு. அந்த ஹாஸ்டலுக்கு ஒரு வார்டன் இருப்பாங்க. அந்த வார்டனுக்கான வேலை என்ன? அந்த ஹாஸ்டல் உள்ள பசங்க எல்லாரையுமே சேஃபா பாத்துக்கிறது. கரெக்ட் தானே? பாதுகாப்பா பாத்துக்கிறது தான் அந்த வார்டனுக்கான வேலை. ஆனா இங்க ஒரு இடத்துல ஒரு ஹாஸ்டல்ல ஒரு வார்டனால பசங்களுக்கு பாதுகாப்பு இல்ல ப்ரோ. அந்த வார்டன் தான் பசங்களை பாதுகாப்பா பாத்துக்கணும். ஆனா இங்க ஒரு வார்டனால பசங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. வார்டன் ஒரு மாதிரி காதல் வெறியில சுத்திட்டு இருக்காங்க ப்ரோ. போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ இந்த ரெண்டு வார்டன் சேர்ந்து வீட்டுக்குள்ள இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இழுத்துட்டு ஓடினாலும் ஓடிடுவாங்க போல. அந்த லெவலுக்கு ஒரு தரமான சம்பவத்தை வீட்டுக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூல் டாஸ்க்கு யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ, இந்த வார்டன் ரெண்டு பேருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுவாங்க எனக்கு தோணுது. அந்த லெவலுக்கு வீட்டுக்குள்ள ரெண்டு வார்டனும் அவங்களுக்கான வேலையை ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. கண்ட்ரோலை மீறி, எப்படி கண்ட்ரோலை மீறி ஒரு மாதிரி கை கால் ஆட்டத்தோட அவங்களுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ ஸ்கூலை மட்டும் இல்ல மொத்த பிக் பாஸ் இழுத்து மூட வேண்டியிருக்கும் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பிக் பாஸ் பயங்கரமான ஒரு செக் வச்சிருக்காரு. யாருக்கு? விஜய் பார்வதிக்கும் எஃப்ஜே அவர்களுக்கும் பயங்கரமான செக் வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் வார்டன். ஓகே, அந்த ரெண்டு பேரும் தான் வீட்டுக்குள்ள லீலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் பிக் பாஸ் ஒரு செக் வச்சு விட்டுருக்காரு. இந்த செக் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு இல்ல, மேபி இன்னைக்கு நைட்டே சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கு. அந்த லெவலுக்கு பிக் பாஸ் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காப்ல. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு டவுட், அது என்ன விஷயங்கிறத ஃபுல்லா சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல் டாஸ்க்னு வந்தாலே கண்டிப்பா சீக்ரெட் டாஸ்க் கொடுப்பாங்க. லாஸ்ட் சீசன் கூட கொடுத்துருந்தாங்களே, ராணவி, நம்ம சத்யா, சௌந்தர்யா இவங்க எல்லாம் சேர்ந்து சண்டை போடுறாங்க பேர்ல ஒரு மாதிரி டம்மு டிம்மன் வெடிச்சு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே கவுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுப்பாங்க. அதே சீக்ரெட் டாஸ்க்கை இந்த சீசன்ல கொடுத்தா என்ன நடக்கும்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இன்னைக்கு எந்த ஒரு சீக்ரெட் டாஸ்க் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மேபி நைட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு காலையில சீக்ரெட் டாஸ்க் இருக்கும் நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. அந்த வார்டனுக்கான விஷயம் என்ன? வார்டனுக்கு பிக் பாஸ் என்னென்ன செக் வச்சிருக்காங்க, வீட்டுக்குள்ள இந்த டாஸ்க் எப்படி போகும், எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்துறலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக்க போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிக் பாஸ் என்ன பண்றாருன்னா, வீட்டுக்குள்ள இருக்க அந்த 5 ஆபீஸ் ஒர்க்கர்ஸையும் கூட்டி வாங்கப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல வச்சு ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க. அங்கே தான் நம்ம விஜய் பார்வதிக்கு பயங்கரமான ஒரு செக் வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ 5 பேர் வந்து ஆபீஸ் ஒர்க்கர்ஸா இருக்காங்க. அதுல 3 பேர் வந்து டீச்சர்ஸ். ஓகேவா? 2 பேர் வந்து வார்டன். விஜய் பார்வதி ஒரு வார்டன், நம்ம எஃப்ஜே ஒரு வார்டன். ஓகே, இவங்க 2 பேருமே வார்டன், மீதி 3 பேருமே டீச்சர். இந்த 3 டீச்சருக்கான வேலைகள் என்னன்னா, ஸ்டூடண்ட்ஸை கரெக்டா பாத்துக்கிறது, ஸ்டூடண்ட்ஸை ஸ்கூல்ல வச்சு கரெக்டா பாடம் நடத்துறது, ஸ்டூடண்ட்ஸை ரொம்ப டிசிப்ளினா கொண்டு போறது. இதுதான் இவங்களுக்கான வேலையா இருக்கு. இதுல நம்ம கனி அவர்கள் தமிழ் டீச்சர் ஆகும். அமித் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு என்ன டீச்சர்னு தெரியல, ஹிஸ்டரியா இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸா என்னன்னே தெரியல. அவருக்கு இன்னும் கரெக்டான பொசிஷன் கொடுக்கல. அண்ட் நம்ம பிரச்சனை பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்கூலோட பிரின்சிபால் அவர் தான். ஓகேவா? சோ இந்த 3 பேருக்கும் இந்த பொசிஷனை கொடுத்துட்டு இந்த 3 பேருக்குமே அப்பப்போ வீட்டுக்குள்ள வந்து ஒரு லெட்டர் மாதிரி வரும். அந்த லெட்டரை வச்சு அவங்க அன்னைக்கான பாடங்களை நடத்தணும். அவ்வளவுதான். மற்றபடி அவங்களுக்கு வேற எந்த ஒரு வேலைகளுமே இல்ல. பட் இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, வார்டன் 2 பேரும், விஜய் பார்வதி, எஃப்ஜே, இவங்க 2 பேர் தான் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரையுமே நைட்டு தூங்க வைக்கணும், காலையில எழுப்பி விடணும், எழுப்பிட்டு காலையில பல்லு விளக்க வைக்கணும், காலையில பல்லு விளக்க வச்சு யூனிஃபார்ம் போட வைக்கணும், யூனிஃபார்ம் போட வச்சு சாப்பாடு கொடுக்கணும், மத்தியான சாப்பாடை கெட்டி கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். இந்த மாதிரி அனைத்து வேலைகளையுமே வார்டன் தலையில தூக்கி போட்டாங்க. சோ வார்டன் 2 பேர் தான் சமைக்கணும், கூட்டணும், பெருக்கணும். இதை கூட்டணும் பெருக்குமான்னு தெரியல, பட் சமைக்கணும், சாப்பாடு பரிமாறணும், சாப்பாடை கொடுத்து அனுப்பணும், காலையில பல்லு விளக்கணும், காலையில் யூனிஃபார்ம் போட்டு விடணும், காலையில் கிளப்பி விடணும்னு சொல்லிட்டு வேற லெவலில் இந்த 2 வார்டனுக்கும் வேலைகளை கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 வார்டனுமே என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனால் இந்த 2 வார்டனும் இப்போவே சாட்டைகள் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இங்கே ஒரு போஸ்டன் இருக்குல்ல, இவங்க தான் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு கிளப்பி விடணும்னு சொல்லிட்டு. அதனால இதில் ஒரு வார்டன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, எல்லாருக்கும் போய் யூனிஃபார்ம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. எஃப்ஜே பொறுத்தவரைக்கு ஆம்பளை பசங்களுக்கு போய் யூனிஃபார்ம் போட்டு விடலாம, ஏன் பொண்ணுங்களுக்கு போய் யூனிஃபார்ம் போட்டு விட்டுட்டு இருக்காருன்னு தெரியல. அந்த பக்கம் பார்த்தா பொண்ணுங்க எல்லாருக்குமே இந்த யூனிஃபார்ம் போட்டு விட்டுட்டு இருக்காப்ல. அதுல முக்கியமா வியானாக்கு நல்ல யூனிஃபார்ம் போட்டு விட்டுட்டு வியானா வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம எஃப்ஜே வார்டன் என்ன பண்றாப்லனா, வியானா ஒரு மாதிரி கெட்டி பிடிச்சிட்டு கண்ணத்தோட கண்ணமா ஒரு மாதிரி இந்த கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு இருக்காப்ல. அந்த பக்கம் கேமரா ஃபோக்கஸ் பண்றத பார்த்தோன்னே வியானா ஐயோ அப்படி சொல்லி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வார்டனை அனுப்பி விடுறாங்க. வார்டன் அவ்வளவு நேரம் நல்லா கெட்டி பிடிச்சிட்டு ஜாலியா நின்னாப்ல. ஸோ போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ இது ஸ்கூல் மாதிரி இருக்காது, ஸ்கூலை தாண்டி வேற எங்கேயோ போயிருமோன்னு எனக்கு தோணுது. அடுத்தது இந்த இடத்துல நம்ம விஜய் பார்வதி பத்தி சொல்லி ஆகணும். விஜய் பார்வதி பிக் பாஸ்ட ஒரு ரெக்யூஸ்ட் வைக்கிறாங்க. என்ன தெரியுமா? சார், வார்டனா இருக்க நாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை கரெக்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை பிக் பாஸ் வந்து கரெக்ட் பண்ணலான்னு சொன்னா அக்கா வந்து காமம் மாமா கடத்திட்டு போயிடலான்னு முயற்சி பண்றாங்க போல. பட் பிக் பாஸ் அந்த மாதிரி சொல்ல மாட்டார், அவரே அந்த கேடுகட்ட வேலை பார்க்கறாப்புல. பட் அக்கா என்ன பண்றாங்கன்னா,
காமு மாமாவை பார்த்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா காமு மாமா ஃபுல்லா ஷேவ் பண்ணி ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்காருல்ல. அக்கா போயிட்டு கண்ணத்தை கிள்றது என்ன, ஒரு மாதிரி இருக்கடா பேபி உனக்கு எப்படா முடி வளரும்னு சொல்லிட்டு அக்கா ஒரு மாதிரி போட்டு குழஞ்சிட்டு இருக்காங்க. உன்னை காமு மாமாவும் கெட்டி பிடிச்சு ஒன்றும் இல்லை பேபி எல்லாம் வளர்ந்துரும் பேபிங்காங்க. பட் அக்காவால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அக்காவால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அக்கா ஒரு மாதிரி கருபுருன்னு வந்துக்கிட்டே இருக்காங்க. காமு மாமா போட்டு நோண்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னமோ காமு மாமா காதில் சொன்னாங்க. ஓகேவா, உடனே காமு மாமா வேகமாக ரூம்குள்ளே ஓடினாப்புல. ரூம்குள்ளே ஓடிட்டு என்னத்தையோ பேக்கெட்டில் எடுத்து வச்சுட்டு வேகமாக ஓடி வந்தாப்புல. உடனே நம்ம பாருவோம் காமு மாமா வேகமாக வெளியே ஓடுறாங்க. விறுவிறுன்னு அவ்வளோ அவசரம், என்ன அவசரம் எனக்கு தெரியல. பட் அவ்வளோ அவசரமாக ஓடுறாங்க. பட் அவசரம்னா ரெஸ்ட் ரூமுக்கு தான் போகணும். ஆமாம், உச்சா கிச்சா வந்துச்சுன்னா அங்கே தான் போவாங்க. பட் இவங்க 2 பேரும் அவசரமாக வெளியே ஓட ட்ரை பண்ணுறாங்க. வேகமா போய் கதவை திறந்தா மெயின் டோரை பிக் பாஸ் பூட்டி வச்சிட்டாரு. நல்ல வேலை பூட்டி வச்சிட்டாரு. ஒரு வேளை திறந்துருந்தனா ரொம்ப சங்கடம் ப்ரோ. என்ன ப்ரோ ஆயிருக்கும்னு கேட்டீங்கன்னா 2 பேரும் ஸ்மோக்கிங் ரூம்குள்ள போயிருப்பாங்க ப்ரோ. வேற என்ன பண்ண போறாங்க சொல்லுங்க. ஏன்னா திவ்யா அவர்கள் ஸ்மோக்கிங் ரூம்குள்ள போகும்போது சில தற்குறிகள் கூட்டம் வந்து ஐயோ பாருங்க ஸ்மோக்கிங் ரூம்ல இருக்காங்க, ஐயோ இவங்கெல்லாம் ஒரு பொண்ணா உண்ணாங்க. நேற்று நைட்ல இருந்து விஜய பார்வதி பல நேரங்களில் ஸ்மோக்கிங் ரூம்ல இருக்காங்க. அதெல்லாம் எடுத்து பேச மாட்டாங்க, கண்டிப்பா பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்க திவ்யா மட்டும்தான் இருப்பாங்க. திவ்யா மட்டும்தான் ஸ்மோக்கிங் ரூம்ல இருக்க மாதிரி, திவ்யா மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்க ஒரு பெண் மாதிரி ஒரு மாதிரி வெறுத்து ஒரு மாதிரி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இதே விஜய பார்வதி போனா பாவம் அவங்க சும்மா துணைக்கு போயிருப்பாங்க, பாவம் அவங்க சும்மா கம்பெனி கொடுக்க போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்வதிக்கு மட்டும் டிஃபரெண்டா ஒரு முட்டு கொடுப்பாங்க. நேத்து நைட்டும் நம்ம அக்கா வந்து ஸ்மோக்கிங் ரூம்குள்ள போயிட்டு தான் வந்தாங்க. அதுக்கான வீடியோ கூட கிடக்கு, கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஆனா அந்த அவங்க போயிட்டு வந்த விஷயத்தை காமிக்கல. இந்த பக்கம் நம்ம எஃப்ஜேயும் அவங்க பேரனா வியானாவும் ஒரு மாதிரி நின்று பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது வியானா வந்து அந்த ஸ்மோக்கிங் ரூமை எட்டி பார்ப்பாங்க. ஸ்மோக்கிங் ரூம்ல இருந்து 2 பேரும் வெளியே வருவாங்க. அப்ப வியானா சொல்லுவாங்க இவங்க என்ன இந்த ரூம்குள்ள இருந்து வராங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வியானா ஒரு மாதிரி இப்படி தலையை திருப்பிப்பாங்க. ஸோ அப்பவே கன்ஃபார்ம் ஆயிட்டு 2 பேருமே ஸ்மோக்கிங் ரூம்ல தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ காய்ஸ், திவ்யாவை ஆப்போசிட் பண்ணி கதறின தற்குறிகள் கூட்டம் தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து அக்கா அதாவது விஜய பார்வதி அவர்கள் ஸ்மோக்கிங் ரூம்ல என்ன காரணத்துக்காக இருந்தாங்க, எதுக்காக உள்ள போனாங்க, இதை பத்தி உங்களுக்கான கருத்து இருந்தா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இப்போ கூட காமு மாமா காத்துல என்னத்தையோ சொல்லி வேகமா ஓடினாங்க ஸ்மோக்கிங் ரூமுக்கு. நல்ல வேலை கதவை பூட்டிட்டார் பிக் பாஸ், இல்லைன்னா அவ்வளோதான் நேராக உள்ளே போயிருப்பாங்க. அக்கா வேற ஒரு மாதிரி காமு மாமா மேலே ஒரு மாதிரி காதல் வெறியில் இருக்காங்க போல, ஒரு மாதிரி கண்ணத்தை கிள்ளிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எங்கே போய் முடிய போன்னு தெரில. இந்த டாஸ்க் பிக் பாஸ் யாருக்காக வச்சிருக்காருன்னு தெரியல. இந்த 2 வார்டன் ஒரு மாதிரி வெறி பிடிச்சி சுத்திட்டு இருக்காங்க. அதாவது காதல் வெறி கைஸ், காதல் வெறி மட்டும் தான் சொல்றேன். ஒரு மாதிரி வெறி பிடிச்சி சுத்திட்டு இருக்காங்க. என்ன நடக்கும்னா எனக்கு தெரியாதுப்பா. அந்த பக்கம் எஃப்ஜே வியானா பிடிச்சி சுத்திட்டு இருக்கான், இந்த பக்கம் பாரு ஒரு மாதிரி காம பிடிச்சி சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. மேபி இந்த வீக்லி டாஸ்க் வந்து இவங்க 2 பேருக்கும் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அவங்களுக்கான திறமைகளை காமிக்க, அதாவது திறமைகள்னா இந்த வார்டன் பொசிஷன்ல இருந்து என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை என்னென்ன பண்ண முடியும், அதாவது இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த 2 வார்டனும் காமிப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல நம்ம காமு மாமா பக்காவா ரெடியா இருக்காப்ல. மண்டையில முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவை மட்டும் தேய்ச்சி மண்டைக்கு நேச்சுரலா வேக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி ரெடியா இருக்காப்ல. பார்க்க நல்லா இருக்கு. பல பேர் நல்லா ரெடியா இருக்காங்க. ஒரு சில பேர் ஓவர் டூ பண்றாங்க. முக்கியமா விக்ரம் வந்து ரொம்ப ஓவர் டூ பண்றாப்ல. பிக் பாஸே சொல்லிட்டாரு நீங்க எல்லாம் சின்ன பசங்க கிடையாது, 11th 12th ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு. எந்த 11th 12th ஸ்டூடெண்ட் இப்படி அம்படி மாதிரி உட்கார்ந்துருந்தான்னு தெரியல. பட் இவர் அப்படி ஒன்றா ஷோ பண்ணிட்டு இருக்காரு, என்ன அளவுன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த 2 வார்டனும் சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப திணறுவாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் என்னதான் சாப்பாடு கொடுத்தாலும் அக்கா நல்லா சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சமைச்சு கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க இருக்காங்கல்ல, அந்த அவங்களாம் நல்லா சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. இஃப் யூ நோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.